ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம மந்த்லி வைஸும் வீக்லி வைஸும் டெய்லி வைஸ்லையும் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது, நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை ஆல்ரெடி செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் நாளைக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம், லைவில் நம்ம அனலைஸ் பண்ணுறதை பார்க்கலான்னு நினைக்கிறேன். லைவ் போடலாம், எந்த டைமில் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அவைலபிள் இருக்கிற டைமில் லைவ் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைமு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அது நம்மளோட திங்கக்கிழமை அனலைசிஸ் வீடியோ போடுவோம்ல, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். இப்போ நான் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் நம்ம ஓவராலாக அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் பார்த்துட்ருக்கிறது இந்த ஹை, அதாவது அது 19,050 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் லைனில் இன்னும் 19,050 அந்த லெவல் ரீச் ஆகலை. இந்த இடத்துல கேண்டில் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை கிட்ட, ப்ரீவியஸ் மந்தோட ஹை கிட்ட இப்போ கேண்டில் நமக்கு நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா, எட்ஜு ஒன்ஸ் அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா இந்த இடம் இப்படி வச்சு பாருங்களேன், ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனுக்கான நெக் லைனில். ஓகேங்களா, இந்த இடம். ஸோ இந்த மந்த்து இன்னும் 3 ட்ரேடிங் டே தான் இருக்குது. இடையில புதன்கிழமை நினைக்கிறேன் பக்ரீத்து. ஓகேவா, ஸோ அப்போ இந்த 3 ட்ரேடிங் டேக்குள்ளே என்ன மாதிரியான மூமெண்டம், ஒன்று இதை தாண்டி ஹை வச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது எப்படி நடக்கும்னா, இந்த மூமெண்டம்க்கு இது பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி இப்படி மூவ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா, சப்போஸ் இல்லை ப்ரீவியஸ் மந்தோட லோக்கு கீழே வருதுன்னா எகெயின் இந்த பாட்டம் மூமெண்டம், இந்த சார்ட்டோட மூமெண்டம் இங்கே தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உடனே இங்கே வந்துருமா, பாட்டமுக்கு இறங்கிருமா அப்படின்லாம் இல்லை. ஓகேங்களா, இதில் நிறைய சப்போர்ட் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். குளோபல் வைஸாகவும் நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த இஷ்யூ நடந்துகிட்ருக்கு. ஓகேவா, நம்ம வீக்லி கேண்டில் வச்சு இப்போ என்ன மாதிரியான ட்ரெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்குறது நிஃப்டியோட வீக்லி கேண்டிலு. நிஃப்டியோட வீக்லி கேண்டில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த லைனு. ஓகேங்களா, இந்த மூமெண்டம், அதாவது லோ ஹை லோ போயிட்டு எகெயின் இந்த ஹை போகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா, இப்போ இந்த இடம் நெக்லைன் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் இப்படி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட அமையலாம். ஓகேங்களா, இதை நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இப்போ பாருங்களேன், ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு. ஓகேவா, இந்த ஜோன்லேருந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன், அப்படி கரெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தால் கூட உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஓகேவா, அப்புறம் அந்த இடத்த மார்க் பண்ணி நெக்ஸ்ட்டு மேபி டவுன் ஆகி கண்டினியூ ஆகுதுன்னா எது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா அது 18,138 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது 18,100 இந்த லெவலில் மார்க்கெட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு. ஏன்னா பாருங்களேன், ப்ரீவியஸாக இங்கே இந்த இடம்லாம் தான் வீக்லியில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்து அது பிரேக் அவுட் ஆனப்போ தான் சப்போர்ட் ஆக்ட் ஆச்சு. எகெயின் இப்போ இது சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒன்ஸ் இந்த லைனுக்கு 18,100க்கு கீழே இறங்கினா மட்டும்தான் நம்ம எகெயின் இதை டபுள் டாப் மாதிரி கன்சிடர் பண்ணிக்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, எப்படி கிராஸ் பண்ணணும்னா இப்படி லைன் வரைஞ்சிடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் பாட்டமில், ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்படி மூமெண்டம் இந்த இடத்துல நின்றுருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம இங்கேருந்து கிராஸ் லைன் வரையணும். அந்த லைனு பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் கண்டிப்பாக இந்த நெக்லைன் வரைக்கும், நெக்லைனில் இப்படி ரீசெட் ஆகி இப்படி திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸை கொடுக்கும். இப்படி தான் மூமெண்டம் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,100, 18,100லேருந்து 135 அந்த ரீஜன். அதுக்கு கீழே இறங்குச்சுன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 18,665 இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா ஆல் டைம் ஹையும் இந்த வீக்கோட ஹையையும் அது தாண்டணும். அப்போ தான் திருப்பி எகெயின் இங்கேருந்து போயிட்டுருக்க புல்லிங் ப்ரெஷருக்கு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இல்லைனா இந்த இடத்துலேயே சைடுவேஸ்லையும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் வீக், அதாவது இந்த வீக்கோட லோ 18,666க்கு கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம இம்மிடியட் சப்போர்ட்டாக இந்த இடம் பார்த்தீங்களா, அது 18,340 இந்த ரீஜனை கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஏன்னா இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு 2-3 இடத்துல டச்சஸ் இருக்குது பாருங்கள்.
ஓகேவா? ஸோ வீக்லியில் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. 18,350 ரீஜன். ஓகேங்களா? அதுக்கு கீழே இறங்குச்சுன்னா 18,135 18,100 இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். இதுக்கு மேலே மூவ் ஆகுதுன்னா இந்த இடம் திருப்பி கீழே வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டாக சப்போர்ட்டுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்போ நான் சொன்னேன்ல, இங்கேருந்து லைன் வரையணும். சாரி, நான் ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். இந்த பாட்டம் லைன்லேருந்து இந்த இடம், ஓகேவா? அப்படி வர பட்சத்தில் இதுக்கு கீழே இறங்குச்சுன்னா இங்கே வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுக்கும். 17,725. ஓகேவா? இதுக்கு மேலே மூவ் ஆகுதுன்னு பாசிபிலிட்டி. நம்ம நெக்ஸ்ட் வீக் அனலிசிஸ்ங்கிறதுனால ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இதை தானே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். இங்கேருந்து ஹை போச்சுன்னா இந்த ஜோன். ஸோ ஒரு லோ, ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை இந்த இடம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 19,000. ஓகேங்களா? 19,000 இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆல் டைம் ஹை லெவலில் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரியான மூமெண்டம் கொடுக்குதுன்னு. ஆல் டைம் ஹைக்கு போகணும் திருப்பினா இந்த வீக்கோட ஹையை தாண்டணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து எந்த இடத்துக்கு டார்கெட் வரும், இறங்குனா எவ்வளோ தூரம் இறங்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா? நான் ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு, அதாவது ஃபிபோனாச்சி ட்ரெண்ட் பேஸ்டு எக்ஸ்டென்ஷன் டூலு. ஓகேங்களா? இந்த டூலை எடுத்துக்கிறேன். இது எப்படின்னா அடுத்தடுத்து எது வரைக்கும் டவுன் ஆகும் அப் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ டவுன் ஆகிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ரீசெண்டாக வந்த ஹை, ஓகேங்களா, அந்த இடத்துலேருந்து ரீசெண்டாக ஃபார்ம் ஆன லோ, எகெயின் எந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு ஹைக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிபோனாச்சி டூல்லையே இம்பார்ட்டண்ட் வந்து இந்த 0.3, 0.5, 0.618. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் நமக்கு வந்து கரெக்டாக நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லைன் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 0.38 லெவலில் 18,100 சொன்னோமா? ஓகேங்களா? கரெக்டாக இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு கீழே இறங்குச்சுன்னா பாருங்கள், நான் இன்னும் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 0.5 லெவலில் வந்து கேண்டில்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மறைக்குது. 852 17,000 பாயிண்டில் வந்து 17,852 ஜோன் காட்டுது. ஓகேங்களா? 0.3 லெவலில் வந்து 0.618 வந்து அதான் அந்த மேஜிக் நம்பரு. அந்த லெவல் வந்து நமக்கு காட்டுறது 17,600 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 17,600 அது வந்து 0.618 லெவல். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து 0.38 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 18,100 அந்த இடம் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இன் பிட்வீனில் நமக்கு 0.23 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் பாருங்கள். நான் வந்து 18,352 சொன்னேன், இதில் வரது வந்து 18,400. ஓகேங்களா? ஸோ அந்த 18,350லேருந்து 18,400 ரீஜனுக்குள்ளே ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கு கீழே இறங்கினா தான் நம்ம வந்து 18,100 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா? நம்ம இப்போ டெய்லி ட்ரெண்டு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டெய்லி கேண்டில். நிஃப்டியோட டெய்லி கேண்டிலில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ட்ரெண்டு இந்த லைன் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? நான் வந்து ஆல்ரெடி டெலிட் பண்ணனால இப்போ அதை திருப்பி ட்ரா பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ, ஹை போயிட்டு லோ இந்த இடத்துல வந்து இங்கே இந்த ஆல் டைம் ஹை லெவலில் மேலே போய் ரீச் ஆகாமல் இப்போ திரும்பி இறங்கியிருக்கு. இப்போ நம்ம வரைஞ்சிருந்த இந்த ட்ரெண்ட் லைனு எக்ஸலண்ட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டெய்லியில் இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, சேனல் பிரேக் அவுட்டு. ஸோ இதுக்கு அடுத்து டெய்லியில் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஓகேங்களா? அது வந்து 18,600 ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த 18,600க்கு கீழே இறங்குதுன்னா எகெயின் நம்ம வந்து அடுத்து 18,500 இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதே சேம் டைமு எப்போவுமே வந்து சேனல் மூமெண்டம் நடக்குது, சேனலில் ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா பாருங்கள், இப்படி அப்பில் போச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இப்படி திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதே மாதிரி சேனலில் டவுன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், வந்து இப்படி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ 18,600ங்கிறப்ப இந்த ரீஜன் வரைக்கும் கூட திருப்பி ரீடெஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அமையும். ஓகேங்களா? இது வந்து எப்படி நடக்கும்னா குளோபல் மார்க்கெட் நியூஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த மொமெண்டம் நடக்கும். ஸோ இறங்கிடும் உடனேனா நீங்கள் புட் ஆப்ஷனில் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்போவுமே வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு கூட ஃபாலோ பண்ணால் தான் டெய்லியிலையும் இன்ட்ராடெய்லியும் நம்மளால், அதாவது அன்றைய டேயில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுது, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் கேண்டில் என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன் கொடுக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்களோட இந்த ட்ரெண்ட் லைனும் அனலைசிஸும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும்.
ஓகேங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கெட்டில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பாருங்களேன். ஓகேவா, அது வந்து 18,450 ரீஜன். ஓகேவா, இப்படி இறங்குனா கூட இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இதுக்கு கீழே இறங்குறப்ப நம்ம பார்த்தோம்ல 400லேருந்து 350 ரீஜன், அந்த இடம் ஃபிபோனாச்சி லெவலு. இங்கேருந்து திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இந்த இடத்துலேருந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட திருப்பி இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். அதை நான் வந்து ஜஸ்ட்டு எப்படி நான் இந்த ரீடெஸ்ட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி நம்ம 15 மினிட்ஸ் நடந்துச்சுல, அந்த கேண்டில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி ரீடெஸ்ட் நடந்துச்சு அப்படிங்கிறது புரியும். இது எப்படி ரீடெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன மாதிரி கிராஃப் நடக்குது, என்ன மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, இந்த லைன் தான் நம்ம வரைஞ்சோம், இந்த இடம் தான் பிரேக் அவுட் கொடுத்தது. ஓகேங்களா, எகெயின் பாருங்களேன், இது வந்து ரீடெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். எகெயின் போய் அந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இறங்குது. அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஓகேவா, இந்த சப்போர்ட்டில் இப்போ கரெக்டாக நின்றுட்டுருக்கு. குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. மேபி நம்ம மார்க்கெட் எஸ்ஜிஎஸ் நிஃப்டி வந்து மண்டே கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, இல்லை இதே ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுதுன்னா கூட எகெயின் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் திருப்பி இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது இந்த இடம் வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி அனாலிசிஸ் வீடியோவில் போடுறப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைவில் நம்ம அதை பார்ப்போம். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வரும்னு. இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ட்ரெண்ட் இது தான். ஓகேவா, இந்த ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை, அது வந்து 45,000 ஒரே நிமிஷம் 45,500 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நிஃப்டியில் எப்படி ஃபார்மேஷன் நடந்துட்டுருக்கோ அதே மாதிரி தான் இதில் வந்து ஒரு டபுள் டாப் மந்த்லி வருது பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த லெவல் ஆல் டைம் ஹை லெவல்கிட்ட போய் திருப்பி இந்த இடத்துல ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துட்ருக்கு. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் எகெயின் நெக்லைன் சப்போர்ட்டாக இருக்கும். அது கீழே இறங்குச்சுன்னா ஒரு சின்ன ரீட்டேஸ் கொடுக்கக்கூட இப்படி திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேங்களா, இப்போ நமக்கு இமீடியட்டாக இருக்கிற மந்த்லி வைஸில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம், இந்த இடம் வந்து சப்போர்ட். அது வந்து 41,975. அப்போ வந்து 42,000ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ மார்க்கெட்டு ப்ரீவியஸ் மந்தோட லோ வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் இருக்குல்ல, ப்ரீவியஸ் மந்தோட லோ 42,500, அந்த ஜோன் வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். இதை வீக்லிலையும் ட்ரெண்ட்லேயும் வச்சு நம்ம இந்த மந்த்துக்குள்ளே எப்படி மூவ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில். ஓகேங்களா, வீக்லி கேண்டிலில் பாருங்கள். ஸோ இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 41,500 இந்த ரீஜன் வரைக்கும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதேமாதிரி ஓவராலாக நீங்கள் இந்த கிராஃபை பார்க்குறப்ப, இந்த கேண்டில்ஸை பார்க்குறப்ப ஒரு அப் ட்ரெண்டு, சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், எகெயின் அப்பு. ஓகேங்களா, இதுக்கு இது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்க்குறப்ப இந்த இடத்துலேருந்து ஒரு மூமெண்ட்டாக போயிட்டு இருந்தது. கேண்டில்ஸ் வீக்லியில் டேர்ன் ஆகிறது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? ஒரு கன்சல்டேஷனும், அதாவது ஒரு 4 வாரமாக ஒரு கன்சல்டேஷன் நடந்து கேண்டில்ஸ் வந்து இப்படி போயிட்டு ஹை ரீச் பண்ண முடியாமல் ரீடெஸ்ட்டுக்கு இறங்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி ரீடெஸ்ட்டுக்கு வர்றப்ப இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இருந்து கூட புல் பேக் எடுக்க சான்ஸ் உண்டு. சரியா, நம்ம இந்த வேல்யூஸை பார்த்துடலாம். ஓவரால் ட்ரெண்டுக்காக நான் இப்போ இதை சொல்கிறேன். எந்த இடத்துல வந்து திருப்பி சப்போர்ட் எடுக்கும்னா அது வந்து 41,850 ரீஜன் வந்து சப்போர்ட் எடுக்கும். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஓவராலாக. இப்போ இங்கேருந்து நடந்துகிட்ருக்க மூமெண்டம் வந்து அப் ட்ரெண்டில் போகணுன்னா இன்னி வீக்கோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 44,038 ரீஜன் இருக்குல்ல, இதுக்கு மேலே மூவ் ஆகுறப்ப திருப்பி 44,500 வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப் ட்ரெண்டில் போனால் டவுன் ஆகுதுன்னா இந்த வீக்கோட லோ 43,350க்கு கீழே இறங்க ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு அடுத்து 43,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு கீழே மார்க்கெட் இறங்குதுன்னா இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த ரீஜன் வந்து 42,000. ஓகேவா, அந்த ரீஜன் வரைக்கும் மூமெண்டம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து டெய்லியிலையும் அன்னன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்குள்ளார ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா, என்னோட டெய்லி அனாலிசிஸ் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக புரியும். அன்றைய ட்ரெண்டை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் மார்க்கெட்டை. அது வந்து குளோபல் மார்க்கெட்டை கண்டிஷனை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து மூமெண்டம் நடந்ததை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூலை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு எந்த லெவல் வரைக்கும், அதாவது ஃபிபோனாச்சி படி எந்த மாதிரி லெவலுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஹை,
அதுக்கு அடுத்து ரீசெண்டாக ஃபார்ம் ஆன லோ, இங்கே ஃபார்ம் ஆன ஹை, இந்த லெவலை வச்சு ஓவராலாக ட்ரெண்டில் பேங்க் நிஃப்டி வந்து இப்போ இமிடியேட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 43,272. ஓகேங்களா, இந்த வீக்கோட லோ கட்டானா கூட இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். 43,272. அடுத்து 0.3 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 42,480. அப்போ வந்து 42,500 வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இறங்கினா அந்த லெவல்லேருந்து எகெயின் ரீடெஸ்ட் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபர்தராக அதுக்கு கீழே மார்க்கெட் இறங்குச்சுன்னா 41,850 அந்த ரீஜன் வந்து நமக்கு 0.5 லெவலு. ஓகேங்களா, ஸோ 0.3, 0.5, 0.618 லெவல்லாம் வந்து மேஜிக் நம்பர். அந்த இடத்துல வந்து ரிவர்ஸோ இல்லை அந்த இடத்துல சப்போர்ட்டோ எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு நடக்கும் இப்போது மார்க்கெட்டில். இது வந்து நம்ம ஓவராலாக என்ன மாதிரியான இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம டெய்லி ட்ரெண்டை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டிலில் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தான். ஓகேங்களா, இன்னும் இந்த கன்சல்டேஷன் ஜோன் பிரேக் அவுட் ஆகலை. இந்த கன்சல்டேஷன் ஜோன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் வீக் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எகெயின் ஹை போகணுன்னா இன்னைய டேவோட ஹை, அடுத்தடுத்த ஹையை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைனாக வச்சு இந்த கன்சல்டேஷன் லெவல், அதாவது 44,500 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா. இல்லை இதே டவுனாக இருந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்களா, இந்த இடம் இதில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட் உடைக்கிற பட்சத்தில் எகெயின் கீழே இறங்கும். அந்த இடம் வந்து இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதை நம்பர்ஸில் பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், நான் ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த லைனை மார்க் பண்ணுறேன். அது வந்து 43,400 ஃப்ரெண்ட்ஸ், 390 அந்த ரீஜன் வருது. இந்த இடம் வந்து எத்தனை வாட்டி பாருங்கள், எங்கேருந்து இந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட்டாகவே ஆக்ட் ஆகிட்டு வந்துருக்கு பாருங்கள். இங்கே வந்தால் கூட இந்த இங்கே தான் திரும்பி ஏறி இருக்குது. சரியா, ஸோ அப்போ இந்த இடம் வந்து 43,400 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து அதுக்கு அடுத்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்க போகிறது வந்து 43,140 இந்த ரீஜனு. ஓகேங்களா, அது வந்து இந்த இடத்த வச்சு. ஓகேங்களா, இதுக்கு கீழேயும் இறங்குது அப்படின்னா மார்க்கெட்டு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்க போகிற ஜோன் வந்து 42,800 ரீஜன் வந்து இந்த இடம். ஓகேங்களா, இதே வந்து அப் ட்ரெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா மார்க்கெட்டை இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இங்கேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஹையை தாண்டுதுன்னு வச்சிங்களேன், 43,850க்கு மேலே போகுதுன்னா எகெயின் இங்கே வந்து 44,000க்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் இருக்குது. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்து 44,050, அதுக்கு அடுத்து வந்து 44,240, அதுக்கு அடுத்த ரீஜன் வந்து 44,500. இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மேலே ட்ரெண்டாக, அதாவது அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்து டவுன் ட்ரெண்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.